ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கம் அப்படின்னா என்னன்றதை பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேஷ்னல் இன்கம் அப்படின்னா என்னன்றதை டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் எக்கனாமிக் செக்டார். ஓகேவா? எக்கனாமிக் செக்டார் அப்படின்னா என்னன்றதோடைய டெஃபினேஷன் பார்த்தோம்னா, a division of a country's population based upon the economic area in which that population is employed. ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஏர்னிங்ஸ் தான் வந்துட்டு டோட்டல் கண்ட்ரியோடைய இன்கம்ன்றது நம்மளுக்கு தெரியும். அப்படி ஒரு கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஏர்ன் பண்ணக்கூடிய மக்கள் எந்தெந்த செக்டாரில் எந்தெந்த துறையில் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, எந்தெந்த துறையில் அவங்க வேலை செய்கிறாங்கன்றதை பொறுத்து அவங்கள டிவைட் பண்ணுறதுக்கு பேர் தான் எக்கனாமிக் செக்டார்ன்றதை சொல்லலாம். ஓகேவா? அதுபடி பார்த்தோம்னா எக்கனாமிக் செக்டார் மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஆன் த பேசிஸ் ஆஃப் நேச்சர் ஆஃப் தி ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம், அவங்க செய்யக்கூடிய வேலையுடைய தன்மையை பொறுத்து மூணு வகையாக பிரிச்சிருக்காங்க. ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார் அண்ட் டெர்ஷரி செக்டார். ப்ரைமரி செக்டார் அப்படின்னா என்னென்னா, a sector of an economy making direct use of natural resources and extraction of raw materials from it. எந்த துறையில் மக்கள் வந்துட்டு நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அவைலபிள் நேச்சுரல் ரிசோர்ஸஸில் வந்துட்டு டைரெக்டாக அந்த பொருளை அப்படியே எடுத்துக்கிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அது எல்லாமே ப்ரைமரி செக்டாரில் வந்துடும். அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ், எந்த ஒரு அடுத்த செக்டார்ஸ்க்கு தேவைப்பட வேண்டிய ரா மெட்டீரியல்ஸும் நேச்சுரலி அவைலபிளாக இருக்கும் இந்த ப்ரைமரி செக்டார்ஸில். ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர், மைனிங், ஃபிஷ்ஷிங், இது எல்லாமே வந்துட்டு ப்ரைமரி செக்டார்ன்றதை சொல்லுவோம். மைனிங்ன்றது நேச்சுரல் எலமெண்ட்ஸ், இந்த மாதிரியான மினரல்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு இடத்துலேருந்து டைரெக்டாக எடுக்கிறது. ஃபிஷ்ஷிங் இஸ் நேச்சுரலி ப்ரொவைடட் பை தி ஓஷன்ஸ், சீஸு, லேக்ஸு, ரிவர்ஸ், இந்த மாதிரி இடத்துல இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஃபிஷ்ஷிங் டைரெக்டாக கிடைக்குது. அக்ரிகல்ச்சருன்றதும் ப்ரைமரி ஆக்டிவிட்டீஸில், ஏன்னா பூமியை மூலதனமாக வச்சு தான் நம்மளுடைய எல்லா விளைச்சலுமே ப்ரைமரி செக்டாரில் அடங்கியிருக்கு. இந்த மாதிரி எந்தெந்த செக்டார்ஸ் நேச்சுரல் ரிசோர்ஸஸை டைரெக்டாக டிபெண்ட் பண்ணி நம்மளுக்கு வேலையும் அவுட்புட்டும் கொடுக்குதோ அது எல்லாமே ப்ரைமரி செக்டார் கீழே வந்துடும். அடுத்தது பார்த்தோம்னா செகண்டரி செக்டார். செகண்டரி செக்டார் ஆர் மேனுஃபேக்சரிங் செக்டார் கன்சர்ன்ட் வித் ப்ரொடியூசிங் ஃபினிஷ்டு கூட்ஸ். நம்ம ப்ரைமரி செக்டார்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட நேச்சுரல் ரிசோர்ஸஸோ அல்லது ரா மெட்டீரியல்ஸோ வச்சுட்டு இன்னொரு செகண்டரி அவுட்புட்டாக, செகண்டரி மேனுஃபேக்சரிங் அவுட்புட்டாக ஒரு நம்மளுக்கு தேவையான விஷயங்களை ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அது எல்லாமே வந்துட்டு செகண்டரி ஆர் மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸில் வந்துடும். எக்ஸாம்பிள் டாய்ஸ் மேக்கிங், கார்ஸு, க்ளோத்ஸ், இந்த மாதிரி இது எல்லாமே டைரெக்டாக நம்மளுக்கு நேச்சுரலாக கிடைக்காது. நேச்சுரலாக கிடைச்சிருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை ஃபர்தராக ப்ராசஸ் பண்ணியோ அல்லது அதை வந்து வேறு விதத்தில் அதை வடிவமைச்சோ அல்லது நிறையா பொருட்களை சேர்ந்து அமால்கமேட் பண்ணியோ நம்மளுக்கு தேவையான ஒரு பொருளை உருவாக்கணும்னா அந்த மாதிரி உருவாக்கப்படக்கூடிய பொருள் வந்து அந்த உருவாக்கப்படக்கூடிய பொருளுடைய துறை எல்லாமே செகண்டரி ஆர் மேனுஃபேக்சரிங் செக்டார் கீழே வந்துடும். மூணாவது வகையான ஒரு செக்டார் தான் பார்த்தோம்னா சர்வீசஸ் செக்டார். இந்த சர்வீசஸ் செக்டார் ஆர் டெர்ஷரி செக்டார்ன்றது கன்சர்ன் வித் ஆஃபரிங் இன்டான்ஜிபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு கன்சியூமர்ஸ். இந்த செக்டாரில் வந்து பார்த்தோம்னா அதனுடைய அவுட்புட்டை, அதனுடைய ப்ராடக்டை நம்மளால் குவான்டிஃபையும் பண்ண முடியாது, டச்சும் பண்ண முடியாது. அதுதான் வந்துட்டு இன்டான்ஜிபிள் கூட்ஸுன்றதை சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரைமரி செக்டார் அண்ட் செகண்டரி செக்டார்ஸ்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை ப்ராடக்ட்னு சொல்லுவோம், டேஞ்சிபிள் கூட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் செகண்டரி டெர்ஷரி செக்டார்ஸ்லேருந்து வரக்கூடியதை சர்வீசஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஏன்னா அது நம்மளால் தொடவும் முடியாது, அதை வந்து குவான்டிஃபை பண்ணவும் முடியாது. எக்ஸாம்பிள் டீச்சிங், பேங்கிங், டூரிசம், என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஐடி சர்வீசஸ், இது எல்லாமே வந்துட்டு இன்குவான்டிஃபையபிள் அண்ட் இன்டேஞ்சிபிள். அதனால தான் இதனுடைய அவுட்புட்டை வந்து சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எக்கனாமிக் செக்டார்ன்றது பாப்புலேஷன் எந்த துறையில் வேலை செஞ்சு ஏர்ன் பண்ணுறாங்களோ அதை வந்துட்டு எக்கனாமிக் செக்டார்ன்றதை ஓவராலாக ஹோலிஸ்டிக்காக சொல்லிடலாம். அதில் வந்து ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார்ன்றது மூணு வகைப்படுது. ப்ரைமரி செக்டார் அண்டு செகண்டரி செக்டார்ஸ், இந்த ரெண்டு செக்டார்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை கூட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி அதை வந்து நம்மளால் பார்க்க முடியும், குவான்டிஃபை பண்ண முடியும். பட் டெர்ஷரி செக்டார்ஸ்லேருந்து வரக்கூடியதை சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஓவராலாக வந்துட்டு டோட்டலாக
கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அது ரெண்டையும் டிபெண்ட் பண்ணி தான் ஒருத்தருடைய இன்கம் இருக்குன்றது நம்மளுக்கு இதுலேருந்து புரிய வருது. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபேமிலியில் ஃபாதர், மதர் அண்ட் சன் 3 பேர் இருக்காங்க. அதில் ஃபாதர் வந்து ஃபார்மராக இருக்கார், மதர் வந்து டீச்சராக இருக்காங்க, சன் வந்து ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்காரு. சரிங்களா? அப்போது இதில் வந்து பார்த்தோம்னா ஃபாதர் வந்து ப்ரைமரி செக்டார்ஸில் வந்துடுவார், மதர் வந்து சர்வீசஸ் செக்டாரில் வந்துடுவாங்க, டீச்சராக இருக்காங்க. சன் வந்துட்டு செகண்டரி செக்டாரில் வருவார், ஏன்னா அவர் வந்து ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்காரு. ஸோ இவங்களுடைய 3 பேருடைய ஏர்னிங்குமே டிபெண்ட்ஸ் அப்பான் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை பேஸ் பண்ணியிருக்கு. அதே மாதிரி 3 பேருமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் செக்டார்ஸ்லையுமே எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒட்டு மொத்தமான ஏர்னிங்ஸையும் கூட்டினோம்னா தான் அதுதான் வந்துட்டு ஃபேமிலி இன்கம்ன்றதை சொல்லுவோம். அந்த ஃபேமிலி இன்கம்ன்றதை அவங்களுக்கு வந்துட்டு டோட்டலாக அவங்களோட ஃபேமிலி இன்கம்ன்றதை வச்சுட்டு தான் அவங்க வந்துட்டு ஃபர்தராக அந்த ஃபேமிலிக்குன்னு தேவையான ஏதாவது ஃப்யூச்சரில் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா அதை பிளான் பண்ணுறதுக்கும் அவங்களுடைய அன்றாட தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறதுக்குமான ஒரு அடிப்படையாக அந்த ஃபேமிலி இன்கம்மாக தான் அமைஞ்சிருக்கு. சரிங்களா? ஸோ இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது ஒரு எக்கனாமிக் செக்டார்னா என்னென்னு பார்த்துருக்கோம். 3 டைப்ஸ் ஆஃப் எக்கனாமிக் செக்டார்ஸ். அந்த நம்ம எந்த வகையான எம்ப்ளாய்மெண்ட்டும் எந்த வகையான துறையும் எடுத்துக்கிட்டோம்னா அது பேசிக்காக இந்த 3 செக்டார்ஸ் கீழே அடங்கிடும். அதே மாதிரி ஒரு ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எந்த செக்டாரில் வேணாலும் எம்ப்ளாய் ஆகியிருந்திருக்கலாம், அவங்களுடைய ஒட்டுமொத்த வருமானத்தையும் ஃபேமிலி இன்கம்ன்றதான் சொல்லுவோம். இதே மாதிரி தான் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு நேஷ்னல் இன்கம் அப்படின்னா என்னன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நேஷ்னல் இன்கம் அப்படின்றதோட டெஃபினேஷன் பார்த்தோம்னா the total net earnings from the production of goods and services in a country over a period of time, usually 1 year. ஸோ முன்னாடியே பார்த்த மாதிரி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்றது ஆர் அவுட்புட் ஆஃப் ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி சர்வீசஸ் 3 வகையிலேருந்துமே வரக்கூடிய அவுட்புட் தான் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒரு கண்ட்ரியோடைய ஒட்டுமொத்தமான வருமானமும் ஃப்ரம் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் அ டைம் பீரியட் ஆஃப் 1 year, ஒரு வருஷத்துக்கு அவங்களுடைய டோட்டல் வருமானத்தை கால்குலேட் பண்ணுறது தான் நேஷ்னல் இன்கம்ன்றதை சொல்கிறோம். சரி, நேஷ்னல் இன்கம்னா என்னன்ற டெஃபினேஷன் பார்த்துட்டோம். எதுக்காக நேஷ்னல் இன்கத்தை மெஷர் பண்ணணுன்ற பர்பஸை பார்ப்போம். பர்பஸ் ஆஃப் மெஷரிங் நேஷ்னல் இன்கம், இட் கிவ்ஸ் அஸ் தி கரெக்ட் பிக்சர் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எக்கானமி. ஓகேவா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி எக்கானமினா என்னென்னா சேஞ்சிங் பேலன்ஸ் ஆஃப் அவுட்புட், ட்ரேடு, இன்கம்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரான் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் செக்டார்ஸ். எக்கனாமிக் செக்டார்ஸ்ன்றது பல வகையாக இருக்கிறதுன்றதை பார்த்தாச்சு. எந்தெந்த எக்கனாமிக் செக்டாரில் வந்துட்டு எவ்வளோ வகையான எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் ஆகுது, ஒவ்வொரு செக்டாருக்கும் இன்னொரு செக்டாருக்கும் நடுவில் எப்படி ட்ரேட் நடந்துகிட்டு இருக்குது, ஒவ்வொரு செக்டாருடைய அவுட்புட்டு ஆர் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் எப்படி டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டு இருக்குது, இந்த மாதிரியான என்டையர் டேட்டாவையுமே ஒரு குவான்டிஃபையபிளாக, ஒரு ஸ்ட்ரக்சர்டாக, ஒரு அக்கௌண்ட்டு கீழே கொண்டு வரது தான் நேஷ்னல் இன்கம்ன்றது. ஸோ இதை பற்றின ஒரு என்டையர் கண்ட்ரின்னு எடுத்துக்க போகும்போது அதில் எல்லா வகையான பீப்புள்ஸுமே இருப்பாங்க, எல்லா வகையான துறையிலையுமே ஒர்க் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரை பற்றின ஸ்பெசிஃபிக் டேட்டாஸுமே நம்மளுக்கு டீட்டெயில்டாக கிடைக்கும் இந்த நேஷ்னல் இன்கத்தை மெஷர் பண்ணுறது மூலிமா. ரெண்டாவது ஒரு முக்கியமான பர்பஸ் பார்த்தோம்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அமாங் இண்டஸ்ட்ரியல் ரீஜியன்ஸ், ஃபங்க்ஷனல் சர்வீசஸ் அண்ட் பர்சன்ஸ். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனில் தொடங்கி ஒரு ஆர்கனைசேஷனு, ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், ஆர் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அல்லது ஒரு கவர்மெண்ட், ஒரு ஸ்டேட்டுன்ற மாதிரி அனைத்து தரப்பட்ட டிஃப்ரெண்ட் செக்டார்ஸில் இருக்கக்கூடிய ஒரு குரூப்புமே எப்படி அவங்களுடைய இன்கம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுதுன்றதோடைய கிளியர் பிக்சர் நம்மளுக்கு நேஷ்னல் இன்கம் மூலிமா தெரிய வரும். மூணாவது ஒரு முக்கியமான பாயிண்ட், ட்ரெண்ட்ஸ் இன் தி கண்ட்ரிஸ் எக்கனாமிக் க்ரோத் அண்ட் அனலைஸ் தி ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். ஒரு கண்ட்ரியோடைய எக்கனாமிக் க்ரோத்துன்றது எதை பேஸ் பண்ணி மேஜராக க்ரோத்துன்றது ப்ரொமோட் ஆகிட்டுருக்குது ஆர் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்குன்றத நம்மளுக்கு தெரிய வரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுடைய இந்தியாஸோடைய ஜிடிபி க்ரோத்துன்றது மேஜராக அதில் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுன்றது சர்வீசஸ் செக்டார்ஸ். ஸோ இந்த மாதிரி எந்த செக்டார் வந்துட்டு கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்துக்கு ப்ராப்பராக வந்துட்டு ஹெல்ப் பண்ணுது, எந்த செக்டார் வந்துட்டு கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லைன்றோடைய கிளியர் ட்ரெண்டே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஸோ இதெல்லாமே தெரியறது மூலிமா கவர்மெண்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் லைக் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இவங்க எல்லாமே இன்டெலிஜென்ட் எக்கனாமிக் பாலிசிஸை மேக் பண்ணலாம். ஸோ பர்பஸ் ஆஃப் மெஷரிங் நேஷ்னல் இன்கம்ன்றது இந்த டேட்டா வச்சுட்டு இந்த மாதிரியான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி பல வகையான யூசர்ஸ்க்கு இந்த நேஷ்னல் இன்கம் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரி, நேஷ்னல் இன்கம் அப்படின்னா என்னன்றது, எப்படி அந்த நேஷ்னல் இன்கத்தை மெஷர் பண்ணலாம் அல்லது எஸ்டிமேட் பண்ணலான்றதை பார்க்கலாம். சரிங்களா? நேஷ்னல் இன்கத்தை எப்படி எஸ்டிமேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த நேஷ்னல் இன்கம்ன்றது ஒட்டுமொத்த கண்ட்ரியில் உள்ள மக்களுடைய டோட்டல் இன்கம்மாக தான் நேஷ்னல் இன்கம்ன்றதை பார்ப்போம். அப்போ அந்த மாதிரி
யார் யாரெல்லாம் இந்த இன்கம் டிஸ்ட்ரிபியூஷனில் இன்வால்வ் ஆகுறாங்கன்றதை மேஜராக 2 வகையில் பிரிச்சிடுறாங்க. அவங்கள தான் வந்துட்டு வேரியஸ் பிளேயர்ஸ் ஹூ டேக் பார்ட் அண்ட் கான்ட்ரிபியூட் டு தி நேஷனல் இன்கம்னு சொல்கிறாங்க. இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ், பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் ஆர் இன்வெஸ்டர்ஸ். ஓகேவா? இந்த இவங்க மேஜரான இந்த 2 டிவிஷன் கீழே தான் எல்லாமே வந்துடும். இந்த மாதிரி எப்படி இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்குது, அதாவது ஃப்ளோ ஆஃப் இன்கம் நடக்குதுன்றதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நேஷ்னல் இன்கம் அதில் இருக்கக்கூடிய வேரியஸ் பிளேயர்ஸை பற்றி பார்த்தோம். வேரியஸ் பிளேயர்ஸை முக்கியமாக 2 வகை பிரிச்சுருவாங்க. ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆர் இண்டிவிஜுவல்ஸ், பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் ஆர் இன்வெஸ்டர்ஸ். இதில் ஹவுஸ் ஹோல்ட்ஸுன்றது இண்டிவிஜுவல் பர்சன்ஸ், ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ், இவங்க எல்லோரும் தங்கியிருக்கக்கூடிய ஒரு ஹவுசிங் யூனிட் தான் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்னு சொல்லுவோம். பிஸ்னஸ் ஃபர்ம்ஸுன்றது நம்மளுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை வழங்கக்கூடிய ஒரு ஃபர்மை தான் பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ்னு சொல்லுவோம். இதில் சில விஷயத்தில் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து ப்ரொவைடராக இருப்பாங்க, பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் ரிசீவராக இருப்பாங்க. சில விஷயத்தில் பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் ப்ரொவைடராக இருப்பாங்க, ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ரிசீவராக இருப்பாங்க. ஸோ யார் ரிசீவரோ அவங்க ரிசீவ் பண்ணுறதுக்காக பண்ணக்கூடிய செலவு தான் இன்னொருத்தருக்கு இன்கமாக இருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ப்ராடக்டை மேக் பண்ணுறதுக்காக ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோடைய அவுட்புட் ப்ராடக்ட் காருன்னு வச்சுக்கலாம். அந்த காரை மேக் பண்ணுறது வந்துட்டு பிஸ்னஸ் ஃபர்ம். அந்த காரை மேக் பண்ணுறதுக்காக அடிப்படையாக ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய 4 ஃபேக்டர்ஸ் வந்து தேவைப்படும். எந்த ஒரு ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை மேக் பண்ணுறதா இருந்தாலுமே 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், லேபர், லேண்ட், கேபிட்டல் அண்ட் ஆண்டர்ப்ரூனர்னு சொல்லுவாங்க. இந்த 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனையும் ப்ரொவைட் பண்ணுறது யாருன்னா ஹவுஸ் ஹோல்ட்ஸ். சரிங்களா? எப்படின்னா ஒரு ஃபேக்ட்ரியை செட் பண்ணணும்னா ஒரு ஆண்டர்ப்ரூனர் வேணும். அந்த ஆண்டர்ப்ரூனர் எங்கேருந்து வருவார்? ஹவுஸ் ஹோல்ட்ஸ்லேருந்து வருவார். அந்த ஆண்டர்ப்ரூனர் அந்த ஃபேக்ட்ரியை செட் பண்ணுறதுக்காக மூலதனம் தேவைப்படும். அந்த மூலதனம் தான் கேபிட்டல். ஓகேவா? அந்த கேபிட்டலை ப்ரொவைட் பண்ணுறதும் ஒரு ஹவுஸ் ஹோல்டர்லேருந்து தான் வரும். அந்த ஃபேக்ட்ரியை செட் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் தேவைப்படும்ல, அந்த லேண்டை ப்ரொவைட் பண்ணுறதும் ஒரு ஹவுஸ் ஹோல்டராக தான் இருப்பாங்க. சரி, செட் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூலியாள் தேவைப்படும். அவங்க தான் லேபர்ஸ். அந்த லேபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதும் ஹவுஸ் ஹோல்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ ஒரு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுன்றதை ஒரு பிஸ்னஸ் ஃபர்ம்ஸில் இருக்கக்கூடிய தேவைப்படக்கூடிய ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை ப்ரொவைட் பண்ணுறது ஹவுஸ் ஹோல்ட்ஸு. அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை பிஸ்னஸ் ஃபர்ம் வாங்கிறதுக்காக பிஸ்னஸ் ஃபர்ம்ஸு ஒரு பணம் கொடுத்தாகணும்ல, அப்படி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை வாங்கிறதுக்காக பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் கொடுக்கக்கூடிய பணம் தான் இன்கம் டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இவங்க 2 பேர்த்துக்கும் நடுவில் நடக்கக்கூடிய இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்காக நடக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் தான் ஃபேக்டர்ஸ் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஃபேக்டர்ஸ் மார்க்கெட்டில் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் செல்ஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் பைஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகேவா? இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வாங்கிறதுக்காக லேபருக்கு வரக்கூடிய இன்கம் தான் வேஜஸ், லேண்ட் ப்ரொவைடருக்கு வரக்கூடிய இன்கம் தான் ரெண்ட், கேபிட்டல் ப்ரொவைடருக்கு வரக்கூடிய இன்கம் தான் இன்ட்ரெஸ்ட், ஆண்டர்ப்ரூனருக்கு வரக்கூடிய இன்கம் தான் ப்ராஃபிட்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ ஃபேக்டர்ஸ் மார்க்கெட்டில் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் ஆர் தி செல்லர்ஸ் அண்ட் பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் ஆர் தி ரிசீவர்ஸ். For receiving the factors of incomes, they are paying some cost which are considered as the income to the households. ஓகேவா? சரி, பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ் வந்துட்டு இது வரைக்கும் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வாங்கினதுக்காக செலவு பண்ணியிருந்திருக்காங்கல்ல, அந்த செலவை எப்படி வந்து அவங்க லாபம் பார்க்க முடியும்? அதுக்காக அவங்க ஃபைனலாக ப்ரொவைட் பண்ணக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை விற்கிறது மூலியமாக தான் அவங்களுக்கு வந்து லாபம் பார்க்க முடியும். ஒரு செகண்டரி செக்டார்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோடைய அவுட்புட் பார்த்தோம்னா கார், அது வந்து கூட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி சர்வீசஸ் செக்டார்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் காலேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீசஸ் தான் வந்துட்டு சர்வீசஸ் அவுட்புட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பிஸ்னஸ் ஆஃப் ஃபர்ம்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை யார் வாங்குவாங்க? ஹவுஸ் ஹோல்ட்ஸ் தானே வாங்குவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ஹவுஸ் ஹோல்ட்ஸு வாங்கிறதுக்காக இவங்க பண்ணக்கூடிய செலவு தான் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை கன்சியூம் பண்ணுறதுக்காக இவங்க பண்ணக்கூடிய செலவு தான் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். தட் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் நத்திங் பட் தி இன்கம், தட் இஸ் ரெவன்யூ டு பிஸ்னஸ் ஃபர்ம்ஸ். ஓகேவா? ஸோ இவங்க ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்காக செலவு பண்ணக்கூடிய செலவுகளை எதில் வந்துட்டு மேட்ச் பண்ணிக்கிறாங்கன்னா, இவங்களுக்கு வரக்கூடிய ரெவன்யூ மூலிமா மேட்ச் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸோடைய டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கக்கூடிய மார்க்கெட்டு தான் ப்ராடக்ட் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம். இது அப்படியே ஃபேக்டர்ஸ் மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தோம்னா பிஸ்னஸ் ஃபர்ம் செல்லராக இருப்பாங்க, ஹவுஸ் ஹோல்ட்ஸ் பையராக இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ஃப்ளோ ஆஃப் இன்கம்ன்றது நடக்குது. ஸோ ஹவுஸ் ஹோல்ட்ஸுக்கு அவங்க ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்காக செலவு பண்ணக்கூடிய கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரை மேட்ச் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு மணி இன்கம் வருது. இவங்களுக்கு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை
ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு செய்யக்கூடிய செலவுகளுக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் மூலிமா அவங்களுக்கு ரெவன்யூ வருது. இதுதான் டோட்டல் ஃப்ளோ ஆஃப் இன்கம்ன்றதை சொல்கிறது. சரிங்களா? நம்ம எக்கனாமிக் செக்டரில் எடுத்துக்கக்கூடிய எந்த வகையான கன்சியூமர் அண்டு ப்ரொவைடர் இருந்துட்டாலுமே அவங்க வந்துட்டு இந்த 2 மேஜர் பிளேயர்ஸ்குள்ளார இன்வால்வ் பண்ணிடலாம். பிஸ்னஸ் ஃபார்ம்ஸுக்குள்ளார இன்வால்வ் பண்ணிடலாம், இன்னொன்று ஹவுஸ் ஹோல்ட்ஸ்குள்ளார இன்வால்வ் பண்ணிடலாம். சரிங்களா? இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஹியர் இன்கம் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ். அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்கம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ். இந்த விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்துட்டு ஃப்ளோ ஆஃப் இன்கமுடைய ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ட் எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ 3 மெத்தட்ஸ் டு எஸ்டிமேட் நேஷ்னல் இன்கம். நேஷ்னல் இன்கம் அப்படின்றது யார் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகிறாங்கன்றதை பார்த்தாச்சு. அதை எந்தெந்த மெத்தடில் எஸ்டிமேட் பண்ணுறாங்கன்றதை இப்போ பார்க்கலாம். இது என்னென்ன மெத்தடுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறது போது, இப்போ ஒரு பர்சன் இருக்கார். அந்த பர்சனுக்கு வந்து ஒரு பென்னு தேவைப்படுது. அந்த பெண்ணுடைய விலை வந்து பார்த்தோம்னா 10 ரூபா சொல்கிறாங்க. அவர் வந்து கடைக்காரர்கிட்ட போயிட்டு அந்த பேனாவை 10 ரூபா கொடுத்து வாங்குறாரு. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த பொருளை வாங்கிறதுக்காக அந்த பர்சன் செலவு பண்ணக்கூடிய செலவும் 10 ரூபா. சரிங்களா? அந்த பொருளுடைய மதிப்பு 10 ரூபா, அந்த பேனாவுடைய மதிப்பு 10 ரூபா. அந்த பொருளை கடைக்காரரை கொடுக்கறது மூலிமா அவருக்கு வரக்கூடிய இன்கமும் 10 ரூபா. ஸோ இதில் வந்துட்டு கடைக்காரருக்கு அது இன்கம்மு, அந்த பொருளை பேனாவை வாங்குறவருக்கு அது எக்ஸ்பெண்டிச்சரு. அவங்க 2 பேருடைய இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் எதை பொறுத்து இருக்குது? அந்த ப்ராடக்டோடைய வேல்யூவை பொறுத்து இருக்குது, அந்த பேனாவுடைய 10 ரூபாயை பொறுத்து இருக்குது. இதில் 3 பேருடைய வேல்யூஸுமே வந்து பார்த்தோம்னா 10 ரூபாயாக இருக்குது. இது எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்குது. அதே மாதிரி தான் எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். நேஷ்னல் இன்கம் ஓவராலாக கண்ட்ரியோடைய நேஷ்னல் இன்கம்மே வந்துட்டு மெஷர் பண்ணணும்னா 3 வகை சொல்லுவாங்க எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். இட் ஆட்ஸ் கன்சம்ஷன், இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் நெட் எக்ஸ்போர்ட்ஸ். எதுக்கெல்லாம் ஓவராலாக இண்டிவிஜுவல் பர்சன் வந்து ஒரு கவர்மெண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாருமே பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாத்தையுமே கேல்குலேட் பண்ணோம்னா அது எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் கீழே வந்துடும். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்காக அவங்க ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம், டோட்டலாக ஓவரால் எல்லாத்தோடைய இன்கத்தையும் மெஷர் பண்ணோம்னா அது இன்கம் மெத்தடில் வந்துடும். இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் எதை பேஸ் பண்ணியிருக்கு? அந்த ப்ராடக்ட்ஸோடைய வேல்யூவை பொறுத்து தானே இருக்குது, அந்த அவுட்புட்டை பொறுத்து தானே இருக்குது. அப்போது அந்த ப்ராடக்டோடைய மார்க்கெட் வேல்யூ, மார்க்கெட்டில் அந்த ப்ராடக்டோடைய வேல்யூ, தட் இஸ் இட் ஆட்ஸ் தி வேல்யூஸ் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்றதை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி 3 மெத்தட்லையும், இந்த 3 மெத்தடில் எந்த ஒரு மெத்தடை வேணாலும் யூஸ் பண்ணி நேஷ்னல் இன்கத்தை கால்குலேட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, போன ஸ்லைடில் நம்ம பார்த்த மாதிரி income of the households is equal to expenditure of the business firms. அதே மாதிரி இந்த இடத்துல அந்த எக்ஸாம்பிளில் நம்ம பார்த்த மாதிரி income of the shop owner is equal to expenditure of the person who are buying that pen, and that is equal to the value of the product, that is equal to the value of the product, that is 10 rupees of that particular pen. ஓகேவா? அதே கான்செப்ட் தான் இந்த இடத்துலையுமே. சரியா? ஸோ these 3 methods must yield the same results. The total expenditure of the goods and services is equal to the total value of goods and services produced, that must be equal to the total income paid to the factors that produced these goods and services. ஸோ இந்த மாதிரி 3 மெத்தட் மூலிமா நம்ம நேஷ்னல் இன்கம்மை எஸ்டிமேட் பண்ணுவோம். ஸோ நேஷ்னல் இன்கம்ன்றதை பற்றின ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தாச்சு இதில். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அல்லது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸை கீழே ப்ரொவைட் பண்ணுங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? இதில் வந்துட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி, அல்லது இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது உங்களோட சஜஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.